இவ்வளோ பெரிய ஒரு லட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு துதி செலுத்தின சரி, காணிக்கை செலுத்தின சரி, கடைசியில் நீயே சர்வங்க தகன பலியாய் தேவனுடைய பலிபீடத்தில் எப்படி இருக்கணும்? சர்வங்க தகன பலியும் வாழ்க்கை காணப்படணும். மறுபடியும் ஒரு தவறு நடக்கிறது. இதுதான் சபையை கர்த்தர் எச்சரிக்கிறார். கடைசியில் என்ன நடக்கிறது? யோசேபாத்தினுடைய தவறு. யோசேபாத் என்ன தவறு செய்கிறார்? ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு நேராக்காது இருந்தாங்க. யோசேபாத் என்ன செய்கிறான்? மறுபடியும் 35 வருஷம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு யூத ராஜாவாகிய யோசேபாத்து, யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்து பொல்லாப்பு செய்கனாக அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ண. மறுபடியும் இஸ்ரவேல் ராஜாவோட போய் தோழமை பண்ணுறான். முதல்ல ஆகாப் ராஜாவத்தை தோழமை பண்ணி சம்பந்தம் பண்ணி குடும்பம் நாசமாகி என்ன தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் உள்ளே வந்துடும். சில பேர்